ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மற்றவங்க உங்களை தவிர்ப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகுது. அதாவது மற்றவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, விளக்குறாங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டுறாங்க, உங்களை ஒதுக்குறாங்க. இதுக்கு சில உளவியல் காரணங்கள் இருக்குது. இதுக்கு முக்கியமான ஒரு 5 விதமான உளவியல் காரணங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் நான் முக்கியமான ஒரு 5 விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் தவிர்ப்பதற்கான காரணங்கள் பற்றிய சில வீடியோஸ் நான் உங்களுக்கு சைடெக் தமிழ் மூலமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் உங்கள் சைடும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கமே முழுக்க மிஸ்டேக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சைடும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அப்படி என்ன விதமான மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது கிடையாது. அவனை சரியாக சொல்கிறான், அவன் சொல்கிறது தப்பு தானே அப்படின்னு தோணுனா கூட என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? ஸோ காது கொடுத்து கேட்கல, லிசன் பண்ணுறதில்ல. ஸோ இந்த லிசன் பண்ணாமல் போகிறதுனால தான் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இதை நீங்கள் எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் அதிகமாகவே குறை சொல்லிட்டீங்க. குறை இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, உன்கிட்ட இந்த குறை இருக்குன்றதை சொல்லிட்டீங்கல்ல. சரி, அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இல்லை அதிகமாக நீங்கள் அவங்கள பற்றி குறை சொல்கிறதுனால கூட அவங்க உங்களை அவாய்ட் பண்ணலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அவங்கள பற்றிய ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டீங்க. அவங்க செய்கிற சில விஷயங்கள் காரணமாக அவங்க இப்படிப்பட்டவங்க தான், இந்த மாதிரியான ஒரு நபர் தான் அப்படின்றத ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனுக்கு வந்துட்டீங்க. அவங்க ஒரு ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஸோ இப்படி இருக்கிறதுனால கூட நீங்கள் அவங்கள பற்றி நெகட்டிவாக நினைக்கிறீங்க. அதனால் கூட அவங்க உங்களை அவாய்ட் பண்ணலாம். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, சேர்ந்து இருக்கீங்க, ஓகேவா? ஆனால் அவங்களுக்கான அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே சொன்னது, அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கல. இங்கே நீங்கள் அவங்க கவனிக்கவே இல்லை. அதை ஒரு ஆளாகவே நீங்கள் மதிக்கலை. அது அவங்க சொல்கிறத ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. அவங்க செய்கிற செயலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு செய்யக்கூடிய சில பிஹேவியர்ஸ் உங்கள் பக்கமாகவும் சில விஷயங்கள் வெளிப்பட்டுடுச்சு இல்லையா? ஸோ இவைகளும் கூட அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கலாம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எப்பயுமே நீங்கள் என்ன சொல்லணுமோ, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பற்றி மட்டுமே ஓவர் திங்க் பண்ணி உங்களை நீங்கள் கரெக்டாக, உங்கள் பக்கம் இருக்கிற கரெக்டை சொல்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்கீங்க. அவங்க பக்கம் இருக்கிற கரெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இவைகளும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் என்ன சொல்லணுமோ, உங்கள் பக்கம் என்ன கரெக்ட் இருக்கோ அது கரெக்டு தான். ஸோ அந்த கரெக்டை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ அதை பற்றி நீங்கள் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறதுனால, உங்கள் பக்கம் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனை அதிகமாக கொடுக்கறதுனால, சொல்கிறதுனால, ஸோ மற்றவங்க உங்களை அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் சைடு இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த 5 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ இந்த வீடியோக்கு புதியவராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ.